meet you soon. இலக்கை நோக்கி டுவர்ட் த கோல் இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசுவின் இனிய நாமத்தில் உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். 14ஆம் சங்கீதம் 2ஆம் வசனம். தேவனை தேடுகிற உணர்வுள்ளவன் உண்டோ என்று பார்க்க கர்த்தர் பரலோகத்திலிருந்து மனுப்புத்திரரை கண்ணோக்கினார். ஆண்டவர் பாருங்க எப்பவும் தேடிட்டே இருக்கிறார். யாரை தேடுறாரு அப்படின்னா அவரை யார் தேடுகிறார்கள், அப்படி ஒரு உணர்வு யாருக்குள் இருக்கிறது என்று கர்த்தர் இன்னைக்கு எதிர்பார்க்கிறார். நீ ஞாயிற்றுக்கிழமை கூட ஆலயத்துல வந்து ஆராதிப்பதற்கு ஜனங்கள் ஆர்வம் இல்லாமல் போய்விட்டதை நினைக்கும் போது ரொம்ப வேதனையா இருக்கு. எத்தனை ஆராதனைகள் வைத்திருந்தாலும் அந்த ஆராதனையில நேரத்திற்கு வந்து ஆராதிப்பதில் மக்கள் ஆர்வம் இல்லாமல் இருக்கிறத பார்க்கலாம். ஏதோ கடமைக்காக ஆண்டவரை தேடணும், ஆலயத்திற்கு போகணும், அந்த ஆராதனையில பாடல் ஆராதனையில முடிஞ்சு காணிக்கை பகுதி போடும்போது அல்லது அந்த கடைசி செய்திக்கு போனா போதும், அல்லது ஒரு அட்டண்டன்ஸை போடுறதுக்கு சர்ச்சுக்கு போனா போதும், அப்படி ஒரு நிலைக்கு வந்துட்டாங்க. அதிகாலமே எழுந்து கர்த்தரை தேடுகிறவர்கள் இன்னைக்கு குறைந்து போய்விட்டார்கள். உபவாச ஜெபத்தில் கலந்து கொண்டு தேவனுடைய சமூகத்தில் காத்திருக்கும் ஜனங்களின் எண்ணிக்கை குறைந்து கொண்டே வருகிறது. முழு இரவு ஜெபம் என்று ஆலயங்களிலே நடத்தப்படும் ஜெபங்களிலே வந்து பங்கெடுக்கும் விசுவாசிகள் எண்ணிக்கை கணிசமாக குறைந்திருக்கிறதெல்லாம் நீங்க பார்க்கலாம். எத்தனை உயிர் மீட்சி கூட்டங்கள், எழுப்புதல் கூட்டங்கள் என்று சிறப்பு கூட்டங்கள் வைத்தாலும் தங்களுக்கு பிடித்தமான பிரசங்கியார் வரும்பொழுது மாத்திரம்தான் அந்த கூட்டங்களிலே வந்து ஜனங்கள் கலந்து கொள்ளும் ஒரு அவல நிலை இன்றைக்கு ஏற்பட்டிருக்கிறது. அப்ப இதற்கெல்லாம் என்ன காரணம்னா தேவனை தேடுகிற உணர்வு அவர்களுக்கு இல்லாததுதான். அப்ப ஏதோ சர்ச்சுக்கு போறோம் அல்லது ஒரு பிரசங்கியாரை பார்க்க போறோம், இவர் ஒரு நல்ல செய்தியை பேசுவார், அதை கேட்க போறோம், அப்படிதான் அவர்களுடைய மனதில் எண்ணங்கள் இருக்கிறதே தவிர தேவனை தேட வேண்டும் என்கிற ஒரு உணர்வு இன்றைக்கு குறைந்து கொண்டே இருக்கிறது. தேவ பிள்ளைகளே, இந்த வார்த்தைகளை கர்த்தர் ஏன் உங்களுக்கு நேராய் அனுப்புகிறார் என்றால் நீங்க எப்பொழுதும் தேவனை தேடுகிறவர்களா இருக்கணும். ஆலயத்துல நடக்கும் ஒவ்வொரு கூட்டங்கள், ஆராதனைகள், ஜெபங்கள், சிறப்பு கூடுகைகள், இவைகளில் எல்லாம் கர்த்தரை தேடுவதற்கு தான் உங்களுக்கு வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கப்படுகிறது. தனிப்பட்ட விதத்திலும் நீங்கள் ஆண்டவரை தேட நீங்கள் எதிர்பார்க்கப்படுகிறீர்கள் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். ஆகவே ஆண்டவர் கவனிச்சு பார்க்கிறாராம், ஆனா அவரை தேடுற உணர்வுகள் இன்னைக்கு நிறைய பேருக்கு இல்லை. அப்படி இல்லை, ஆண்டவரே உங்களை நான் எப்பொழுதும் தேடுவேன் என்று சங்கீதக்காரனை போல நாம் மாறுவோம். தேவனே நீர் என் தேவன், அதிகாலமே உம்மை தேடுவேன். அவர் சொல்றாரு பாருங்க, வறண்டதும் விடாய்த்ததும் தண்ணீரற்றதுமான நிலத்தை போல என் ஆத்மா உங்க மேல வாஞ்சியா இருக்கிறது. அவருடைய அனுபவம், அந்தி சந்தி மத்தியான வேலைகளிலே நான் உம்மை நோக்கி முறையிடுவேன். ஒரு நாளில் உங்களுடைய நீதி நியாயத்தின் நிமித்தம் 7 தடவை நான் உங்களை துதிப்பேன். இப்படி எல்லாம் பாருங்க, இரவிலும் உம்மை பாடும் பாட்டு என் வாயில் இருக்கிறது. இந்த மாதிரி தேவனை தேடும் உணர்வுகளை கர்த்தர் நமக்கு தருவாராக. இப்படிலாம் இருந்ததுனால்தான் தாவீது கர்த்தருடைய இருதயத்திற்கு ஏற்றவனாய், அவனுடைய எண்ணங்கள், அவனுடைய ஏக்கங்கள், அவனுடைய நினைவுகள் எல்லாம் கர்த்தரை தேடுறதிலே இருந்து. ஆகவே இந்த நாட்களிலே ஆண்டவர் அப்படிப்பட்ட கிருபைகளை நமக்கு தருவாராக. கர்த்தர் நம்மை கண்ணோக்கி பார்க்கும்போது நான் தேவனை தேடுகிற ஒரு நபர் என்று அவர் என்னை கண்டுபிடிக்க வேண்டும். நீங்கள் தேவனை தேடுகிற ஒரு நபர் என்று உங்களை தேவன் கண்டுபிடிக்க வேண்டும். அந்த நல்ல கிருபைகளை கர்த்தர் இன்றைக்கு நமக்கு தருவாராக. பரிசுத்த பிதாவே, உம்மை தேடுகிற ஒரு உணர்வு எங்கள் உள்ளத்தில் எப்பொழுதும் இருப்பதாக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். For prayer contact Pastor J. J. Kumar, El Shaddai Ministries, 9500252586, Surandai.